என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளெயின் காட்டன் மெட்டீரியல். இதுவும் 3 மீட்டர் 34-35 இன்ச்சு அகலம் இருக்கும். இதுவும் நைட்டி மெட்டீரியல் மாதிரி தான். நைட்டி மெட்டீரியல் போகும்போது இது மாதிரி பிளெயினாக நைட்டி மெட்டீரியல் இருந்தது. சரி, இதை வாங்கிட்டு நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த எம்ப்ராய்டிங் போட்டு கொடுக்கும்போது எம்ப்ராய்டிங் ரேட் அதிகமாகிடுச்சு. எம்ப்ராய்டிங் போடுறதுக்கே 50 ரூபா 60 ரூபா கேட்குறாங்க. அப்போது சரி, இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது போன வாட்டி சரி பிளெயினாக இருக்குது, பேண்ட்டு நல்லாயிருக்கும், இதில் ப்ளவுஸ் கூட நல்லாயிருக்கும். நாங்கள் பேண்ட்டு தைச்சிட்டு மீதி இருக்கிறதுல ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டேன். ப்ளவுஸ் கூட நல்லா இருக்குது. சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பேண்ட்டு ஒருத்தர் 2-3 கஸ்டமர் பேண்ட்டாக தைச்சிக்கிட்டாங்க இதை. அப்புறம் இப்போது அதில் ரிவ்யூ என்ன வருதுன்னா, பேண்ட்டு நல்லா இருக்குது இதில் தைச்சா அது சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு வாங்க அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரலட்சுமி சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க. அதனால இன்றைக்கி எடுத்துகிட்டு வரும்போது பிளெயின் மெட்டீரியலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் இதில் என்ன தைக்கலான்னா, பேண்ட்டு தைக்கலாம், பெட்டிகோட் தைச்சிக்கலாம், ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் 3, அதாவது இது 3 மீட்டர் இருக்கிறதுனால 3 ப்ளவுஸு 3 பேர் பிரிச்சுட்டு 3 ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். அதை பிளெயினாக தேவைப்படுறது உங்களுக்கு எது தேவை? பாவாடை, உள்பாவாடை கூட தைச்சிக்கலாம். நானாக 2 உள்பாவாடை கூட தைச்சிக்கிட்டேன். சரி, 2 மீதி இருந்ததுன்னு சொல்லிட்டு கலர் போகலை. அந்த கலர் யாரும் எடுக்கல சொல்லிட்டு நான் உள்பாவாடை தைச்சிக்கிட்டேன். உள்பாவாடை தைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கலர்ஸ் பாருங்கள். இதில் கலர்ஸ் நான் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நேவி ப்ளூ இருக்குது, அடுத்தது க்ரே, டார்க் க்ரே. இதில் லைட்டாக தெரியுது, டார்க் க்ரே. எல்லாமே லைட்டாக தான் தெரியுது. ஆனால் இதில் நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது, நேரடியாக பார்க்கும்போது டார்க்காக இருக்குது. அடுத்தது க்ரீன், டார்க் க்ரீன், கரும்பச்சை சொல்லுவோம் பாருங்கள், அந்த கலரு. அடுத்தது இதுவும் பிங்க்கு, டார்க் பிங்க். அதாவது இதில் தெரியல கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது எல்லாமே. இப்போ தெரிகிற கலரு கிடையாது, எல்லாமே டார்க்காக இருக்குது. இது டார்க்கு மெரூனு. அடுத்தது டார்க்கு பீச் கலர் மாதிரி. இது எல்லோ, வெந்தயம் கலரு. இதில் பார்க்கும்போது எல்லோ வேறு மாதிரி இருக்குது. இது வெந்தயம் கலரு. அடுத்தது மயில் கலர், டார்க் மயில் கலர், நல்ல அழகு கலர். இது டார்க்காக இருக்குது, தெரியல. இது க்ரே கலரு. அடுத்தது பாருங்கள், ரெட்டு. அடுத்தது ப்ரௌனு, டார்க் ப்ரௌனு. பாருங்கள், உங்களுக்கு பிளெயினாக வேணும்னாலும் சொல்லுங்கள். நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கொரியர் அனுப்பலாம். இப்போ நான் அடுத்த வீடியோவில் இதில் இந்த துணியில், இந்த பிளெயின் துணியில் பேண்ட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது ஸ்ட்ரெயிட், இப்போ தான் பென்சில் பேண்ட்டு சொல்கிறாங்க, சிகரெட் பேண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நார்மல் பேண்ட்டுன்னா நம்ம பட்டியாலா தைச்சிக்கலாம், லெகின் கேதரிங் பேண்ட் தைச்சிக்கலாம். இப்போ வந்திருக்கு பாருங்கள் சிகரெட் பேண்ட்டு, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. சிகரெட் பேண்ட்னா என்ன ஆகுனா, காலாண்டை இந்த கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பேண்ட் சொல்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பிளெயின் துணியில் உங்களுக்கு ஒரு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.